சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். தவறு என்னுடையது. ஒரு பிரச்சனை வருது, அதற்குரிய பிரச்சனை வலுத்து அது பெரிய அளவில் போகுது. இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது தவறு உங்களிடம் இருந்தால் அதை நாம் முழுமையாக ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த கொள்கை சிறப்பானது. என் மீது தவறில்லை என்னும் பொழுது செயல்படுவது அகந்தை. நான் என்னும் உனைப்பு அகங்காரம் தவறு என்னுடையது என்று சொல்லியவுடன் அகந்தை அகற்றப்படுகின்றது. அத்துடன் நம் திறமையெல்லாம் அகந்தையின் பிடியிலிருந்து விலகி பிரச்சனையை தீர்க்க தங்கள் வலுவை நமக்கு கொடுக்கின்றன. இது பெரிய விஷயம். தவறு என்னுடையது மட்டுமே, எல்லாம் தவறும் நானே பொறுப்பாளி. திட்டம் கூடி வரவில்லை என்றால் தவறு இருக்கிறது என்று பொருள். அப்படி இருக்கும் பொழுது தவறுக்கு முழு பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறி நம் மனம் மாறினால் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தன்னாலே அமையும். நம்ம கிட்ட இருக்கு தவறு, அதை நம்ம உணர்ந்து அதை மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்கு வரும் கஷ்டங்களும் பனி போல விலகுவதை நம்மால் உணர முடியும். வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் இரண்டும் வருவதுதான் வாழ்க்கை. வெற்றி தோல்வி இரண்டும் கலந்து வந்து கொண்டே இருக்கும் அவரவர் வாழ்க்கையில். நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயல் முழுமை பெறலை, நிறைய தடைகள் வருகிறது. அந்த தடைகள் எதனால் வருகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஏதாவது குறை இருக்கா, நம்மக்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா, அதையுமே முழுமையாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஒரு செயல் தடைப்படுகின்றது என்று நம் சோர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பது ரொம்பவே தவறான ஒரு செயலை. வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றி தோல்வி வருவது சகஜம். அதுபோல தான் நாம் செய்யும் செயலிலும் வெற்றியும் தோல்வியும் வருவது நமக்கு வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலும் அது உகந்தது தான். எல்லாருக்கும் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பாங்க, நாளைக்கு அவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். நாளைக்கு வருத்தமாக இருந்தவங்க இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பாங்க. அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையும். எதற்கும் நம்ம மனம் கலங்காமல் தைரியமாக நம்ம மனசை திடப்படுத்திக்கிட்டு நம்ம என்ன செயலில் நம்ம என்ன தவறு நம்மக்கிட்ட இருக்குது என்பதை நாம் உணர்ந்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம மாற்றிக்கொண்ட மறு நிமிஷமே நமக்கு வெற்றி தேடி வரும். அந்த செயல் முழுமையாக முடியும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. பகைவரே இருந்து நம்மளை விரோதி மாதிரி பகைவர் நம்மளை பார்ப்பாங்க. அவங்க கண்களிலே அந்த விரோதித்தனம் தெரியும். அப்பேற்பட்ட பகைவர்களிடம் இருந்து நம்மளை முழுமையாக பாதுகாக்கணும்னா அவங்கள நம்ம ஸ்ரீ அன்னையாவோ ஸ்ரீ பகவான் அரவிந்தராகவோ கற்பனை செய்து கொண்டு அவங்களை உற்று நோக்கினால் அவங்க மனம் மாறும். அவங்களுக்குள்ள அந்த கோபத்தாபம் எல்லாம் அடங்கும். அவங்க மேலேயே தவறு இருந்தால் கூட நம்ம அந்த தவறு அவங்கக்கிட்ட இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பகைமை பாராட்டக்கூடாது. நம்ம அந்த மாதிரி ஸ்ரீ அன்னையாகவும் ஸ்ரீ பகவான் அரவிந்தராகவும் அவங்கள பார்த்தோ அவங்க கண்களை பார்த்து நம்ம மனசில் நினச்சிக்கிட்டோம்னா அவங்க மனம் தவறே செய்தாலும் அதை மாற்றி அமைத்து கொண்டு அவங்க நம்மக்கிட்ட நல்ல விதமாக பழகுவாங்க. தான் செஞ்ச தவறுக்காக அவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட மன்னிப்பை கேட்பாங்க. இப்படி தான் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. மதர் சொல்கிறாங்க, நமக்கு ஒரு காரியத்தில் தடைன்ட்டு ஏன் வருதுன்னா அந்த தடைக்குரிய காரணமே நாம் தான். அவரவர் கிட்ட தான் அந்த தடைக்கு என்ன காரணம் என்பது அவரவர் உணர வேண்டும். அதை உணர்ந்து திருத்தி கொண்டு அந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது தங்கு தடையின்றி அந்த காரியம் வெற்றி பெறும் என்று சொல்கிறாங்க. எப்பவுமே ஒரு மனிதராக இருந்தான்னா அடுத்த ஆன்மாவை நம்ம துன்புறுத்த தோன்றும்.
அடுத்தவங்க வந்து அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. எப்போவுமே சொல்கிறேன், ஒருவர் மனம் கஷ்டப்படும் போது நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது திருப்பி வரும். நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி யாராவது நம்மளை துன்புறுத்துவாங்க. ஒருத்தரை வந்து ஆன்மான்றது நம்ம உடல், மேலே உடல் உள்ளிருப்பது தான் ஆன்மா. அந்த ஆன்மா தூய்மையானது. தெய்வம் வந்து அந்த ஆன்மாக்குள்ளே இருக்கும். அதை உணர்ந்து யாரையுமே நம்ம திட்டக்கூடாது, யாரையுமே வந்து நம்ம பகைத்து கொள்ளக்கூடாது. சிலவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அழிஞ்சு போட்டும், அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் வந்து சொல்லி சபிப்பாங்க. அவங்க செய்கிறாங்களேன்னு அந்த செயலை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது வந்து ஒரு பாவ செயல். அவங்க சொன்னாலும் நாம் அமைதியாக போய்விட்டால் அவங்க வந்து தன்னாலேயே மனம் மாறிடுவாங்க. சிலர் வந்து ஒருவருடைய பயங்கரமான தீய எண்ணங்களுடையவர்களிடமிருந்து நம்ம எப்பொழுதுமே விலகி இருப்பது ரொம்பவே நல்லது. அவங்களுடைய பார்வை பட்டாலே நமக்கு வந்து கஷ்டங்கள் வந்து சேரும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. யாரிடம் நம்ம வந்து நண்பராக பழகுகின்றோமோ அவர்கள் வந்து நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அவங்க கெட்டவங்களாக இருந்து அவங்கக்கிட்ட நம்ம பழக்கம் வச்சுக்கிட்டால் அவங்களோட குணம் நமக்கு வரும் என்றும் சொல்கிறாங்க. இப்படியாக தான் நம் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கை வாழும் பொழுதோ சத்தியம், உண்மை, தர்மம் இதற்கு நம்ம அடிப்பணிந்து வாழ்வது ரொம்பவே சிறப்பு. ஒருவரை ஏமாற்றி நம்ம வாழும் வாழ்க்கை வந்து என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது. அந்த வாழ்க்கைக்கு எந்த நிமிஷம் வேணுனாலும் அழிவு கிடைக்கும். மதர் வந்து இந்த மாதிரி கெட்ட குணங்களை விலக்கி இருந்தோம்னா மதர் வந்து நமக்கு வந்து அவங்க வந்து நமக்கு அருள் புரிவது எந்த தடையும் அவங்களுக்கு வராது. அவங்க நம்மக்கிட்ட அவங்களோட நெருக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நாம் வந்து மதர்கிட்ட நெருங்கி போவது வந்து ரொம்ப அந்யூன்யமாக இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரார்த்தனைகள் அனைத்துமே வந்து இந்த மாதிரி நல்குணங்கள் ஸ்ரீ அன்னையின் வழியில் வந்து நம்ம நடப்போமானால் அவங்க வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்று அதை வந்து விரைவில் நடத்தி கொடுப்பாங்க. அன்பர்கள் நிறைய பேர் வந்து அதை உணர்ந்திருப்பாங்க. நன்றி.